ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி மாலையபட்சம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சித்தர்கள் சொல்லியபடி அதன் முறையிலே சிறப்பு தர்ப்பணம் செய்வது தமிழ் மறை தர்ப்பணம் மிக ஏற்றதாகும். இப்படி அதனால் என்ன பலன், எப்பேற்பட்ட பகையையும் மற்றும் அலுவலகம் இவைகளில் ஏற்பட இருக்கின்ற அவப்பெயர்களை வராமலும் வந்ததை உடனே நீக்கவும் பயன்படும் அற்புதமான தர்ப்பணம். மாலைய பட்சத்திலே வருகின்ற பஞ்சமி திதி நாளிலே பச்சை கற்பூரம் சேர்த்த தீர்த்தத்தால் தர்ப்பணம் செய்வதால் தீராத உறவு, அலுவலக பகை உடனே தீரும் என்பது சித்தர்கள் வாக்கு. திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி 22 செப்டம்பர் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் முதல் மதியம் 3:44 வரை பஞ்சமி திதி மாலையபட்ச நாளிலே அமைகின்றது. மேலும் நமது பொதுவான தர்ப்பண விதி விளக்கங்களை நமது அகஸ்திய விஜயத்தில் கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி பஞ்சமி திதி நாளிலே வேதாரண்யம் அருகில் உள்ள கொடியக்கரையில் தர்ப்பணம் செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் அதனுடைய பலன் சொல்லி மாறாது. எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன், இறை நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பயன் கிடைக்கும். முக்கிய குறிப்பு என்ன, செய்த தர்ப்பணங்கள் தான தர்மங்களை நீங்கள் எல்லாம் முடித்தவுடன் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். காயேன வாசா மனசா இந்திரிபா பக்தி ஆத்மனாபா பிரகதேச பாவாது கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சமர்ப்பயாமி என்று செய்துவிடுங்கள். இன்று மகாபரணி தர்ப்பணத்தை சனி தீர்த்தம் விளாங்குளம் மற்றும் திருக்கோடிக்கா, திரு ஆனைக்காவல் இப்படி உள்ள இடங்களிலும் சனீஸ்வர பகவானுக்குள்ள திருநள்ளாறு, சனி தீர்த்தம், யமனேஸ்வரி சேர்ந்த நரிக்குடி இவைகளிலே தர்ப்பணம் செய்வது படுத்த படுக்கையுடன் மல்லாடும் அல்லாடும் குடும்பங்கள் தீர்ந்திருந்த புதிய பாய், தலையணை, போர்வை, பெட்ஷீட் இவைகளுடன் தானம் செய்வதும், நல்லெண்ணெயில் முகத்தை பார்த்து கோயிலுக்கு அகண்ட தீபம் ஏற்றுவதும், வற்றாத செல்வத்தையும் தீராத நோய்களிலும் செய்வனை, பில்லி, சூன்யம், ஆபிச்சாரம், மந்திரம், ஏவனம், உச்சாடனம், உத்வேஷனம், மாரணம் இவைகளை தீர்க்க உதவும் அற்புதமான நாள். எள்ளுருண்டை, எள்ளு மிட்டாய், எள் சாதம், கருவேப்பிலை பொடி சாதம், புளியோதரையிலே எள் பொடி சேர்த்து தானம் கொடுப்பதும், முழு முந்திரியுடன் புளியோதரை தானம் கொடுப்பதும், பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்வார்கள். பிரியாமல் இருப்பதற்கும் எதிர்காலத்திலே தீவினை சக்திகள் பெருகும் என்பது சித்தருடைய வாக்கு. அதாவது வெப்ப நோய்கள் அதிகரித்து அதனால் உடலிலே தோளிலே பெரும் வியாதிகள் வர இருக்கின்றது என்பது சித்தர்களுடைய ஞானபத்திர கிரந்தமானது சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி நித்திய கோபூஜை, அஸ்வபூஜை, கஜபூஜை, உச்ச பூஜை, பன்றிகளுக்கு கிழங்கு சம்பந்தமான உணவுகளை கொடுத்தால் நல்ல இடம், வீடு, வாசல், பூமி, தொழிற்சாலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தொழிலில் போட்டியில் பொறாமையினால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருகின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாட்களிலே பன்றிகளுக்கு உணவு கொடுப்பதும், கழுதைகளுக்கு முட்டைக்கோஸ் வெட்டி அவர்களுக்கு தின்னும் அளவிற்கு அதை சுத்தமாக கொடுத்தால் சுமையையே தாங்கிக் கொண்டு ஒரே குடும்பத்தில் பல பிரச்சனைகளை, இன்னல்களை, குடும்ப கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இழுத்து கொண்டு செல்கின்ற பெண்களுக்கு, இரண்டாவதாக ஆண்களுக்கும் அவை தீர்க்கப்பட்டு நல்ல முறையிலே விடிவு காலம் வரும் என்று சொல்வார்கள். கோர்ட்டு வழக்கு, வம்பு, வியாஜியத்தில் ஈடுபட்டவர்கள் இனிமேல் செய்வது தவறு என்று புரிந்து கொண்டு ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மேலும் இன்று கருநீல ஆடை உடுத்தி யூனிஃபார்ம் அந்த கம்பெனியினுடைய தொழிலை பார்ப்பதும், நீதிபதி, வக்கீல்கள் இன்று கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுப்பதால் நீதிமன்றத்தில் எதிர்காலத்தில் இருக்கின்ற சோதனைகள் யாவும் தீர்க்கப்படுகின்ற நல்ல நாள். ஸ்திர வாரம் என்கின்ற நீதி வழங்குகின்ற நீதிபதிகள் தவறாக நீதியை கொடுத்து விட்டால் அதனுடைய பாவங்கள் சொல்லி மாளாது தலைமுறைகளை தாக்கும் என்று மகான்கள், பெரியவர்கள், அனுபவஸ்தர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்குகளை நல்ல விதமாக வாதாடுவதற்கு பூவரசு இலையுமே தர்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதனால் வழக்குகளிலே வெற்றி பெறும் அற்புதமான நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.